வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் பற்றிய சிறப்பு வானொலி தொடர். இத்தொடரில் பெண்களுக்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார் வழக்கறிஞர் ஸ்வப்னம் பானு அவர்கள். இவரை பற்றி கூற வேண்டுமானால், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சட்ட ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். பார் கவுன்சிலில் 13 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள இவர் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாண்டு வருகிறார். இன்று இத்தொடரின் 3ஆம் பாகமாக போக்சோ சட்டம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி சொன்ன சட்டங்கள் எல்லாத்தையுமே முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதற்கப்புறமா அவங்களுக்கு நன்மை நடக்குதோ தீமை நடக்குதோ, இது ஒரு பக்கம் இருக்குது. அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதனால் சில விஷயங்களில் நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்காக பொய்யான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் மேடம்? ஆமாம், இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. பிகாஸ் இது நானே ஒரு வக்கீலாக ஒரு வருஷமாக ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய மேல் கிளைண்ட்ஸ், ஆண்களுக்கு அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். பல கிளைம்ஸ் நான் சொல்ல விரும்பல. நிறைய ஃபால்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து நான் அவங்களுக்கு எக்விட்டல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். மீனிங் நாட் ஜஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஐபிசி கீழே குற்றங்களாக பதிவான அந்த சார்ஜ் ஷீட்ஸ்லேருந்துலாம் அவங்களுக்கு அந்த ட்ரையல் நடத்தி அதுலேருந்துலாம் நான் எக்விட்டல்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, இது சம்மந்தப்பட்ட எல்லா ஆளுங்களுமே ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி வாழ்க்கையோட உச்சக்கட்டத்தோட வெறுப்புக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதை விட அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆண் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி ஆகிடுவான். நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த பெண்கள் என்ன ஆகிடும்னா, அவங்க குடும்ப வாழ்க்கையை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் தப்பான முடிவுகள் எடுப்பாங்க. அந்த தப்பான முடிவுகள் நான் இப்போ பேச விரும்பல, ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். நிறைய தப்பான முடிவுகள் எடுத்து அந்த குடும்பம் எது நம்ம குடும்பம் வேணும்னு சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதுவே இருக்காது. புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? நம்ம எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம், இந்த குடும்பம் வேணும், இந்த குடும்பம் வளரணும், நம்ம ஒன்றா இருக்கணும், எல்லாம் இந்த மாதிரி பார்த்து எதுக்கு பண்ணுறாங்களோ அது இல்லாமல் போயிடும். அண்ட் கடைசியில் தண்டனைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது எத்தனை கோர்ட் இதுக்குள்ளே பார்ப்பாங்க, எத்தனை பார்க்க மாட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் இன்னும் ஒரு ஆக்ட் இருக்குது. இட்ஸ் கால்ட் பாக்ஸோ, ஷார்ட் ஃபார்ம். ஓகே மேம். இந்த பாக்ஸோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் எதுக்கு முதல்ல வந்ததுன்னா, குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு. குழந்தைங்களுக்கு நடக்கிற அந்த செக்ஷுவல் டார்ச்சர், ரேப், அப்யூஸ், பல செக்ஷுவல் ரிலேட்டட் கிரைம்ஸை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஆக்ட் வந்தது. இப்போ இந்த எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னா, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சில பேர் சொந்த அப்பா மேலே, அந்த குழந்தையோட அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போது இது நடக்கலைன்னு நான் சொல்ல வரல. பல குடும்பத்தில் பல விஷயங்கள் நடக்கும், அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். ஆனால் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஹைகோர்ட்டே நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் குவாஷ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் சும்மா கூகுளில் போய் ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எத்தனை ஜட்மெண்ட்ஸை குவாஷ் பண்ணியிருக்காங்க. சொந்த அப்பா மேலே கம்ப்ளைண்ட் போடுறீங்க, சொந்த அம்மா மேலே அபிட்மெண்ட் அண்டர் பாக்ஸோ ஆக்ட், அபிட்மெண்ட்னா துணை போகிறது, அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார்? குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கலாம். இந்த மாதிரி பல கொடுமைகள் நடந்திருக்கு. இப்போது இந்த பாக்ஸோ ஆக்டில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு புருஷன் பொண்டாட்டி புரியுதுங்க, ஒரு அப்பா மகள், ஒரு அப்பா குழந்தை, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மேலே போடும்போது கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த மிஸ்யூஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்ம இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அப்படியே நீங்கள் ஆக்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பெருசாக ஒன்றும் தண்டனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான தண்டனை, 6 மாதம், 1 வருஷம். இது திஸ் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். கடைசியில் உண்மையான அந்த விக்டிம் இருக்காங்களே, யார் இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்க்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்துடுவாங்க வெளியே. பட் அவங்க வாழ்க்கையை எழுந்துருவாங்க. ஆனால் இப்படி நினச்சிக்காதீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க அப்படியே தப்பிச்சுட்டு போயிடலான்னு. அவங்களும் அவங்க வாழ்க்கையை எழுந்துருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே கடைசியில் கிடைக்காம நம்ம ஏன்டா நம்ம லைஃப்பை இப்படி கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும். இது பேசுறதுக்கு தியரட்டிக்கலாக இல்லை ஃபிலாசபிக்கலாக இருக்கும். பட் இதுதான் உண்மை. சில பேர் இதுவே ஒரு டியூட்டியாக எடுத்து பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸை சண்டை போட்டு ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு மந்த்லி சேலரி மாதிரி ஹஸ்பண்ட் வாங்கணும்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் லாஸை மிஸ்யூஸ் பண்ணுற பெண்கள் இருக்காங்க. அவங்களே வீட்டு விட்டு போயிடுவாங்க. ஓகேயா, எனக்கு இந்த குடும்பம் வேணாம், எனக்கு இந்த புருஷன் வேணாம்னு சொல்லி போய் அவங்களே மெயின்டெனன்ஸ் கிளைம் போட்டு வாழவும் மாட்டாங்க, டிவோர்ஸும் கொடுக்க மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 125 CRPC ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் டாக்ஸ் வெரி கிளியர்லி. 125ல் ஒரு கிளாஸ் இருக்குது. என்னென்னா,
பொண்டாட்டி வந்து சஃபிஷியன்ட் காஸ் இல்லாமல் வீட்டு விட்டு போனான்னா அவளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் அது நிறைய சிச்சுவேஷன்ஸில் எடுக்காது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கேஸில் நான் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அமேசிங் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ கோர்ட்டில் நீ பொண்டாட்டியா நீ வந்தியா உனக்கு இருக்குது மெயின்டெனன்ஸ். இப்போ தான் லாயர்ஸ் பிளே அ கிரேட் ரோல் அகேன். பார்த்தீங்களா வக்கீலங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரோல் இருக்குது. நம்ம தான் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து லாஸை வந்து we set precedents. நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை செட் பண்ணுறோம் பை ஆர்கியூவிங் மேட்டர்ஸ். நம்ம வந்து வாதாடுற திறமையை வச்சு இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்க முடியாது. உண்மையான ஜென்யூன் ரீசன் இருக்கணும். இப்போது ஒரு ஃபேமிலியில் குழந்தைங்க இன்வால்வ்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு அந்த ஆண் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் தான் என்னோட ஒப்பீனியன். இது வந்து சண்டை போட்டு கோர்ட்டில் வாங்குற விஷயம் இல்லை. நீங்கள் பெற்ற குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. உங்கள் பொண்டாட்டி எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக மேம் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட நான் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஒரு கிளைண்ட் வந்து என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க இன்னொருத்தவங்க கூட இன்னைக்கு இருக்காங்க, ஆனால் என்னை மெயின்டெனன்ஸ் கட்ட விடுறா, டிவோர்ஸும் கொடுத்தா கண்டிப்பாக நான் அந்த கேஸ் எடுத்துப்பேன். உங்களுக்கு புரியுதா? இந்த மாரல் காம்பஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து வி ஹேவ் டு பிளே இட். தேசே எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு வக்கீல் வந்து பர்சனல் விஷயத்தோட அந்த கிளைண்டோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. பட் ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணாதான் சமூகத்தில் நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். யூ தேசே நோ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி. நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் தான் அந்த மாற்றத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கணும். கண்டிப்பாக மேம். ஓகேயா மேம், இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுனால என்னெல்லாம் நடக்கும் அதனுடைய பின்விளைவுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம். இப்போ உண்மையாகவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல மேம், அந்த விக்டிம்ஸ்க்கு இப்போ இந்த கேஸ்குள்ளே போய் வெளியே வரும்போது அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நடக்கும் மேம்? ஓகே, இதுவும் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. பிகாஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பேசும்போது உண்மையான விக்டிம்ஸ் பற்றி நம்ம பேசணும் இல்லையா. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 உண்மையான விக்டிம்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம சொசைட்டி எங்கேயோ முன்னேறிட்டு போயிருக்கோம் இல்லையா. நம்ம ஏன் விமன் எம்பவர்மெண்ட் எப்போவுமே கத்துறோம். ஏன்னா நான் எப்போவுமே போகிற இடத்துலலாம் சொல்வேன், விமன் லாஸ்க்கு சண்டை போடாதீங்க. எப்போவுமே பெண்களுக்கான சட்டம், எத்தனை சட்டம் வந்தால் என்ன, முதல்ல அதை வந்து செயல்படுதா, அது யூஸ் பண்ணுறீங்களா ஒழுங்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சட்டத்தெல்லாம் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் ரைட்ஸை நீங்கள் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ்னால் உங்களுக்கு சேர வேண்டியது நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் பிரச்சனையே. எப்படி சொல்கிறீங்க மேம்? ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஒரு வக்கீலா இப்போ நான் வந்து நீங்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க, வராங்க, நான் வந்து அந்த ஆணுக்காக வரேன். இந்த கேஸை இழுத்து அடிக்கணும்னா என்னால் 1000 விஷயம் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது நம்ம சிஸ்டம். நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. வாய்தா வாங்குறது, இல்லை நான் இந்த பெட்டிஷன் போடுறேன், இது வந்து நான் இன்னொரு இது போடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதெல்லாம் முட்டி மோதி டைம்லாம் இழுத்து அந்த பெண் வந்து அதுக்குள்ளே மனநிலை வந்து வேறு மாதிரி ஆகிடும். லெட்ஸே அவங்க உண்மையாகவே காசு இல்லாமல் மெயின்டெனன்ஸ்க்கு வராங்க. அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது அந்த கேஸே 2 வருஷம் ஆகுது டிசைட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அந்த பெண் வந்து உடஞ்சி போயிடுறாங்க. சரி, அது மீறியும் எல்லாம் முட்டி மோதி அவங்க வாங்கிடுறாங்க ஒரு ஜட்மெண்ட். சொல்கிறாங்க கோர்ட், நீ வந்து இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவான்? கொடுக்க மாட்டான். சரி, கொடுக்க மாட்டான். ஐடியலி ஸ்பீக்கிங் கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான், அப்பீல் போவோம். அப்பீல் இன்னொரு 3 வருஷம் எடுக்கும். நானே சில டைம் யோசிப்பேன், நான் நிறைய மெயின்டெனன்ஸ் கேசஸ் அப்பீல் போகும்போது ஜட்ஜஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ டெபாசிட் பண்ணால் தான் நான் ஸ்டே கொடுப்பேன். ஸ்டேனா நான் அந்த ப்ரொசீடிங்கை வந்து அப்படி நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டே. ஓகே, நான் யோசிப்பேன் இது ரொம்ப தப்பு. எப்படி இந்த மாதிரி மெக்கானிக்கலாக கொடுக்கலாம்? ஆக்சுவலாக இது ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி விக்டிம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அதை கொடுக்கலன்னு வைங்களேன், அவன் பாட்டுக்கு அந்த கேஸை நடத்துறான்னு சொல்லி ஒரு 3 வருஷம் இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஜட்ஜு மாறுவாங்க, ஜட்ஜஸ்க்கு தெரியாது இல்லையா. அடுத்த ஜட்ஜ் வரும்போது இது எவ்வளோ நாள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எடுக்கும்போது மறுபடியும் நீ போய் வாய்தா வாங்குவ. சரி, அங்கேருந்து ஒரு ஆர்டர் வாங்கினா அங்கேருந்து நீ சுப்ரீம் கோர்ட் போவ, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து. இந்த மாதிரி நிறைய பண்ணி கடைசியில் ஒரு ஸ்டேஜில் நீ கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீ கொடுக்குற ஸ்டேஜில் அந்த வாங்குற நிலைமையில அந்த பெண் இருப்பாளா? ஒரு கேள்விக்குறி, ஒரு பெரிய கேள்விக்குறி இது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு தீர்வுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஐ திங்க் இது ஃபுல்லாகவே கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். கோர்ட்ஸ் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எக்ஸ்பெடைட் பண்ணுறதுக்கு 3 மாதத்தில் முடிக்கணும், இவ்வளோ தான் டைம் ஃப்ரேமு, அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம், பட் உண்மையாகவே நான் ஒரு ஜட்ஜாக இருந்தால் நான் கண்டிப்பாக தான் பண்ணுவேன். நான் ஒரு ஜட்ஜாக இருந்தால் என் கோர்ட்டில் வாய்தாவே கிடையாது. உனக்கு மிஞ்சி போனால் சிபிசி படி 3 வாய்தா தான் இருக்குது. வந்து இந்த 3 வாய்தாக்குள்ளே நீ வாங்கிக்கோ, எந்த நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வரலன்னா உன் வக்கீலை நடத்தவை. ஏன்னா ஃபேமிலி கோர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் வந்து நிற்கணும். அது இன்னொரு கொடுமை, அது யாருக்கும் தெரியாது. நீங்கள் சப்போஸ் ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணீங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணீங்க, ஒரு கஸ்டடி கேஸ் ஏதாவது போடுறீங்கன்னா உங்கள் வக்கீல் மட்டும் போய் நின்னா பார்த்தாது, நீங்களும் போய் நிற்கணும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் லீவ் போட்டு வரணும். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. அந்த லீவ் போட்டு வந்து நிற்கும் போது அவன் வாய்தா வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. என்ன பண்ண முடியும்? சரி, அவன் வாய்தா வாங்கல, வேற ஏதாவது பண்ணுறான், நான் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன் அவளுக்கு அகேன்ஸ்டா, நான் ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் போடுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அது பதில் சொல்கிறதுக்கு ஒரு டேட்டு. யோசிச்சு பாருங்கள், இந்த இதுக்குள்ளே போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது வந்து
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டில் தான் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், சேயிங் தட் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து இதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஹைகோர்ட்டுக்கு வந்து இது ஒரு ரிவிஷனில் ஒரு 125 சிஆர்பிசியோட மெயின்டெனன்ஸ் அப்பீல் போகுதுன்னா இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் இது வந்து சரி பண்ண முடியும், இல்லைனா வாய்தாலே போயிடும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இழுக்குதோ அவ்வளோ அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து அக்ரூ ஆகிட்டு அந்த ஒய்ஃப்க்கு ஒரு நாள் வந்துடும். பட் அதுக்குள்ளே இந்த ஆள் இல்லாமல் போயிட்டாருன்னா, இல்லை இவங்க வாங்குற மனநிலையில் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். யோசிச்சு பார்த்தா நம்ம சொல்ல விரும்பல, பட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆக்டை கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டில் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், ஒரு சேஞ்ச், அந்த ஒரு இன்சர்ஷன். இந்த ப்ரொவிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் இந்த டைமுக்குள்ளே இதை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிப்பீங்க நான் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே வக்கீலோட வேலையும் ரொம்ப முக்கியம். அந்த வாய்தாவை வாங்க விடாமல் தடுக்கிறது தான் உங்கள் வேலை. அதுக்கு தான் உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை என்கேஜ் பண்ணி ஒரு வக்கீலாக அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அந்த வாய்தா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது நீங்களும் போய் அங்கே நிற்கக்கூடாது. அங்கே போய் கோர்ட்டில் அதை தட்டி கேட்கணும், இது தப்பு, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே முடியாது, கேஸை நடத்த சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜட்ஜு உட்காந்தாங்கன்னா அவ்வளோதான், ஃபயராக இருக்கும் அந்த செஷன். சில ஜட்ஜஸ்லாம் ரொம்ப இறங்கி பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் பார்த்தா நம்மளே ஃபேன்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ யூனோ அந்த கேஸ் ஓரியன்டாக அவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க சில ஜட்ஜஸ்லாம். இட் பி ஸோ நைஸ் டு see that. ஸோ இங்கே வந்து இட்ஸ் a dual ரோல். இதுதான் பார் அண்ட் பெஞ்ச் சொல்லுவாங்க இங்கிலீஷில். வக்கீல்களும் ஜட்ஜுங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தில் கொண்டு வர ஒரு சேஞ்ச், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பார் அண்ட் பெஞ்ச் பிளேஸ் a great role over here. வணக்கம் ஷப்னம் மேம். இப்போ வரைக்கும் நம்ம பெண்கள் சார்ந்த சட்டங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெண்கள்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம சமுதாயத்தில் அடுத்து வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுக்கான சட்டங்கள்னு வந்து ஒரு மேஜராக பார்க்கும்போது போக்சோன்றது என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஒஃபென்சஸ். பெண்கள் சட்டங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஆணை வந்து குற்றவாளியாகவும் பெண்களை வந்து விக்டிமாவோ பார்க்குதோ, போக்சோவும் அப்படி தான் பார்க்குதுங்களா? அதாவது ஃபீமேல் சில்ட்ரன் மட்டும்தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதா, இல்லை வந்து ஆண் குழந்தைகளும் வந்து இதில் உள்ளடங்குவாங்களா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? வணக்கம் சமீரா. இதுவும் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. பாக்ஸோங்கிறது வந்து லைக் இன் கண்டினியூவேஷன் டு மை earlier கான்வர்சேஷன் ஒரு ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன் இது ஒரு முக்கியமான சட்டம் முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த சட்டத்தில் வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து அவனோட தப்போ இல்லை இன்னசென்ஸோ நிரூபிக்க வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிசியில் ஒரு ஒஃபென்ஸ் நடக்குது, இந்தியன் பீனல் கோடில் ஒரு ட்ரையல் நடக்கும். அந்த ட்ரையலில் வந்து உங்கள் வாதத்தை வைப்பீங்க, எவிடன்ஸ் வைப்பீங்க, எல்லாமே அந்த ட்ரையலில் கண்டுபிடிச்சலாம் யார் குற்றவாளி. ஆனால் பாக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட கம்ப்ளைண்ட் வருது இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் தான் 80% அந்த கேஸே. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மீதி 20% பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் த பேசிக் ப்ரொசீஜர்ஸ். அதில் இவன் எவ்வளோ அவனை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா இந்த ஆக்ட் கீழே செக்ஷன் 29 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஷன்னு பேசுது. இந்த ப்ரிசம்ஷனுங்கிற வேர்டு என்னென்னா, அது நான் இங்கிலீஷ்குள்ளே போகாமல் தமிழில் சொல்லணும்னா இவன் தான் குற்றவாளி இன்னும் நம்ம நினச்சி தான் இந்த ட்ரையலே ஆரம்பிக்கணும். இப்போ ஐபிசி ஒஃபென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாக்ஸோவில் அப்படி கிடையாது. ப்ரூவன் கில்ட்டி அவ்வளோதான், இனிமேல் நீ இன்னசென்ட்னு உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். தட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் தி legislature is what I'm trying to say. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோங்கிற ஆக்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்ட். ஏன்னா பாக்ஸோவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து இது ஜோக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இல்லை நான் ஏதோ அண்டர்மைன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஐபிசியில் ஏதாவது ஒரு ஒஃபென்ஸ் யாரோ நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஏதாவது நடந்து ஒரு ஒஃபென்ஸ் ஆகி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா சரி அடிச்சிட்டாம்பா இந்த மாதிரிலாம் ஒரு அளவுக்கு உங்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு குழந்தைய நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்க, அந்த சட்டத்தில் வந்து நீங்கள் மாட்டிட்டு அந்த குற்றவாளியாகி நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதான் உண்மை. யாரும் நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து திரும்பி ட்ராக்குக்கு வந்துடும் அப்படிங்கிற நீங்கள் கண்காணாத ஒரு இடத்துக்கு போனால் தான் அது நடக்கும். உங்கள் சமுதாயத்தை சுற்றி நீங்கள் வரும்போது அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம், இது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இது நடக்கலைன்னு சொன்னால் அதுவும் போய், ஏன்னா இது அவ்வளோ நடக்குது. எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். அதுதான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு. இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபீமேல் சென்ட்ரிக் இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா, இந்த ஆக்டில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் படித்த அந்த ஆக்ட் வாட் இஸ் இட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஒஃபென்சஸ். சில்ட்ரனுங்கிறது யார்? ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாருமே. ஸோ த ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி ஜெனரிக். ஆக்ட் வந்து குழந்தைகள் தான் சொல்லுறதால மேல் ஃபீமேல் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. இந்த ஆக்ட் வந்து
எந்த பயஸும் பார்க்காது, எந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் பார்க்காது. நீங்கள் ஒரு குழந்தையா அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தை வந்து 18 வயசு கீழே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதே ரேப்பு ஒரு 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நடந்தால் அது ஐபிசி கீழே வந்துடும், இந்தியன் பீனல் கோட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ புது லாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு ஐபிசி எல்லாம். ஸோ அது ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க மேம். இப்போது போக்சோ கேசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ரேட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்றது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. குழந்தைகளை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி வந்து பெரியவங்க, வயசில் பெரியவங்களாக இருக்கவங்க வந்து இன்னொருத்தர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ்லேயோ இல்லை வந்து பணம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து குழந்தைகளை அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி பண்ணுறதை வந்து நிறைய கோர்ட்ஸும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. நிறைய கேசஸும் வந்து இப்போது நிறைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து அக்விட் ஆகப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த விஷயங்களில் வந்து ஒரு மாற்றம் வரணும்னா விழிப்புணர்வுகள் வரணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். அதை வந்து ஒரு சொசைட்டியாக, ஒரு வழக்கறிஞர்களாகவும் சரி இல்லை வந்து பொதுமக்களாகவும் சரி, இதை வந்து எப்படி குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிறது, எதெல்லாம் வந்து தவறு எதெல்லாம் தவறு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு எப்படி கொண்டு வர்றது மேம்? ஆக்சுவலி முதல்ல இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் அ கிளாரிஃபிகேஷன். நான் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லும்போது நான் வந்து மற்ற லாஸில் பேசும்போது ஜெனரிக்காக ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பேசும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசினேன். பட் பாக்ஸோங்கிறது வந்து ஃபுல்லாக ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நீங்கள் கேட்டிங்க இந்த மாதிரி கன்விக்ஷன் எக்விட்டல்ஸ் பற்றி கேட்டிங்க. இப்போ நீங்கள் பாக்ஸோவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லோவர் கோர்ட், தட் இஸ் அந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து 99% கன்விக்ஷன் தாங்க வரும். எக்விட்டல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எக்விட்டல்ஸ் எங்கே வரும்னா அப்பீலில் போகும்போது தான் வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்பீலில் போகும்போது எக்விட்டல் ஆனதுனால இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு அதனால எக்விட்டல் ஆச்சு. இல்லை, இங்கே தான் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சிஸ்டம் தான் இங்கே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நீங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய், இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு தாய், ஒரு குழந்தைக்கு தாய், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை எடுக்குது, அது ஒரு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யுது, எஃப்ஐஆர் போடுது, அப்புறம் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யுது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது அது எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணி ஒரு ட்ரையல் நடக்குது. அங்கே கன்விக்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் அப்பீலில் போகும்போது என்ன ஆகுது, அக்விட்டல் கொடுத்துட்றாங்க. அக்விட்டல் கொடுக்குறதுனால ஐ எம் நாட் சேயிங் கம்ப்ளைண்ட் வாஸ் ஃபால்ஸ் ஆர் நாட் ஃபால்ஸ். ஆனால் அது ஏன் நடக்குது மோஸ்ட்லி நானே யோசிச்சேன், என்னடா எல்லாம் பாக்ஸோ கேஸஸ் வந்து நிறைய எக்விட்டல்ஸ் வருது. இது ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் குறைபாடு, இஷ்யூஸ் வித் தி இன்வெஸ்டிகேஷன், எவிடன்ஸில் ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒன்று சரியாக பண்ணலை, இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் நிறைய அக்யூஸ் வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ நானே ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு அக்யூஸ்க்கு அப்பியர் ஆனேன். ஆனால் அந்த கேஸில் வந்து நான் நிறைய வந்து மெரிட்ஸை பார்த்தேன். லைக் அவனுக்கு ஃபேவரபுளாக அவன் தப்பு பண்ணலன்னு தோன்ற நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது அதில் பல கோளாறு இருந்தது. ஸோ இப்போ ஒரு கேஸ் அது ஜெயிக்காத போது நம்ம வந்து அந்த குழந்தை தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சோ இல்லை இது நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷனில் பல தப்பு நடந்திருக்கு. இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம சிஸ்டம் தான் இது வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஹைகோர்ட் பார்த்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, குவாஷ் பண்ணிடுறாங்க, சில கம்ப்ளைண்ட்ஸ் அப்பாவுக்கு அகேன்ஸ்டாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி இருக்குது இல்லையா, இந்த அத்தாரிட்டி வந்து இந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். எப்படி அட்வொகேட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, இப்போ இந்த கேஸ்க்கு ஒரு பிபி இருப்பாங்களா, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்களும் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து ப்ளே அ வெரி வெரி மேஜர் ரோல் ஓவர் ஹியர். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டில் வந்து எல்லாரும் என்ன முடிவு பண்ணிடுவாங்க, நீ தான் ஒஃபெண்டர், அவ்வளோதான், இனிமேல் ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கோ. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அவன் இங்கே இவ்வளோ தான் அவனால் ப்ரூவ் பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான், இந்த கேஸில் இருக்க எல்லா தப்புமே மொத்தமாக எடுத்துகிட்டு அப்பீல் கோர்ட்டில் போய் அங்கே வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வக்கீலுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு ட்ரையல் கோர்ட் வக்கீலுக்கும் ஒரு அப்பெலட் கோர்ட்டில் இருக்கிற வக்கீலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரையல் கோர்ட் வக்கீல் வந்து இஸ் தி ஆர்டிஸ்ட், அவர் தான் கவிங்க, லைக் ஹி ஒன்லி டஸ் ஆல் தி கிரியேட்டிவ் ஒர்க், அவர் தான் எல்லாமே பண்ணுவார். ஒரு அப்பீல் கோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து இஸ் த கிரிட்டிக். இப்போ ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதில் என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு. ஸோ an appellate court counsel becomes a critic and the trial court advocate becomes a artist. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய அக்யூஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த விக்டிமோட பர்த் சர்டிஃபிகேட்டோ அவளோட ஏஜ் ப்ரூவ் பண்ணல, இல்லை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏதோ அவங்களோட அந்த விட்னஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டிமோட அந்த டெப்போசிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குமூலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கும், அது ஒழுங்காக அவங்க சொல்லாமல் இருக்கலாம், கொராபரேஷன் இல்லாமல் இருக்கும், பல விஷயங்கள் இருக்குது. இது நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது சொன்னால் இது வந்து ஒரு லீடாக எடுத்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்க கூடாது. பட் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வக்கீலுங்கிறவன் வந்து அவனோட வேலையை வந்து குறை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஒரு வக்கீலோட வேலை வந்து இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது. ஏன்னா இது இப்போ ஒன்ஸ் நம்ம கேஸ் எடுத்துட்டோம்னா நம்ம மாரல் கிரவுண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது, நம்ம கேஸ் எடுத்து நடத்தி தான் ஆகணும்.
அஃப்கோர்ஸ் மொராலிட்டி ஃபர்ஸ்ட் கம்ஸ் இன் டு பிக்சர், நம்ம வேணாம்னு சொல்லிடுறோம். பட் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் தப்பாக நடக்குது. இப்போ இந்த கேஸ் நான் சொன்ன கேஸில் வந்து நான் அக்விட்டல் ஒரு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம். பட் என்னன்னா அதில் வந்து அவங்க நினச்சிருந்தா அவனை எப்படி வேணால் மாட்டியிருக்கலாம், இன்னும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். எனக்கு உண்மை என்னன்னு தெரியும் அந்த கேஸில். பட் அந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அவன் அதை தப்பு பண்ணலை, இல்லை பண்ண. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில், ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாக குற்றம் செஞ்சவங்களை விட்டுட்டு பண்ணாதவங்கள கூட உள்ளே போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். பட் திஸ் இஸ் ஹவு திஸ் ஆக்ட் ஆப்பரேட்ஸ். ஓகே மேம். இப்போது எல்லா விதமான குற்றங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் லீகல் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த லீகல் ப்ரொசீஜர் கோ த்ரூ பண்ணாதான் கடைசியில் வந்து நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவும் நடக்கும். இப்போ போக்சோ சட்டப்படி வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா ஒரு லீகல் ப்ரொசீஜர் உட்படும் போது அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கார்டியன்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் இருக்குமா, இல்லை ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டோட உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? ஆக்சுவலி இது ஒரு 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 அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் வராத காரணமே வந்து ஃபியர் ஆஃப் பீங் ஷேம்டு, விக்டிம் ஷேம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நம்மளுக்கு காலில் வந்து அடிப்படுது, வலி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. நம்ம பேண்டேட் போட்டுடுறோம், அதை மூடிடுறோம், அந்த காயம் ஆறிடுது. பட் ஸ்கார் இருக்கா இல்லையா? இப்போ இது லைஃப் லாங் இந்த ஸ்கார் நம்ம உடம்புல இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது அதை நம்மளால் இரேஸ் பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு தான் நம்மளால் போக முடியும். இது நடக்கவே இல்லை, எல்லாம் கூல், நம்ம போய் கோர்ட்டில் ஃபன் பண்ணலாம்லாம் யாருமே அங்கே போக முடியாது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின், இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸுங்கிறது வந்து இஸ் அன் SOP இன் பாக்ஸோ கோர்ட்ஸ். மீனிங் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். எந்த மாதிரி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரணும், எந்த சூழ்நிலையில் உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கணும், யார் கொஸ்டின்ஸ் கேட்கணும், எப்படி கேட்கணும், அந்த குழந்தைக்கு என்ன ஒரு என்வாயன்மெண்ட் கூட, இது எல்லாமே இஸ் டேக்கன் கேர் ஆஃப். யாருமே அந்த குழந்தைய வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு, இல்லை அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் கொடுமையான ஒரு விஷயத்தில் வந்து மாட்ட வைக்காமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, பட் த ட்ரூத் ரிமைன்ஸ் தட் இட்ஸ் அ சேலஞ்ச் டு தி என்டையர் ஃபேமிலி. ஒரு குடும்பத்துக்கான ஒரு சவால் இது ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் மற்றவங்களையும் நீங்கள் காப்பாற்ற முடியும், நடந்த கொடுமைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். இந்த ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜ்லையும் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் பிளே அ வெரி மேஜர் ரோல் வேர் they have to be more considerate and understanding. ஒரு அக்யூஸ்ட் அப்பியர் ஆகிற கவுன்சில் வந்து அந்த விக்டிம் கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும், எப்படி கேட்கணும், இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த விட்னஸ் ஒரு வாக்குமூலம் வாங்கும்போது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்படி வாங்கணும், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடே வந்து அக்யூஸ் முன்னாடி நிறுத்திலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வேறு விதமாக மறைமுகமாக அந்த குழந்தைய வேறு இடத்துல வச்சு அந்த குழந்தைக்கு ட்ராமா கொண்டு வராத அளவுக்கு அந்த அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ ஷீ இஸ் கெப்ட் இன் செக்லூஷன், ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவில் வச்சு தான் அந்த குழந்தை வந்து அந்த அக்யூஸ்ட்டை பார்க்காத அளவுக்கு. இப்போது வெரி குட் எக்ஸாம்பிள் இந்த ரிலேட்டட் இஸ் கார்கி. இந்த படம் கார்கி அண்ட் சித்தா. ஐ திங்க் தீஸ் 2 மூவிஸ் ஆர் பியூட்டிஃபுல். இது ஒரு ரொம்ப அழகான படங்கள் இந்த ரெண்டுமே. இந்த 2 படங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி தான் உண்மையாகவே நடக்கும் கோர்ட்டில். ஏன்னா அது ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. மஹிளா கோர்ட்லலாம் டோர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாருமே உள்ளே வர முடியாது. நான் சும்மா வேடிக்கை பார்க்க வரேன்லாம் யாருமே வந்து உள்ளே உட்கார முடியாது. ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ் பின் ஹேண்டில். ஓகே மேம், ஒரு கடைசி கேள்வி மேம். இந்த பாக்ஸோன்ற சட்டம் வந்து எந்த அளவு வலிமையான ஒரு சட்டம்ன்றது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கோர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சட்டத்தை உருவாக்குறவங்களாக இருக்கட்டும், எந்த அளவு வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு புரியுது. இருந்தாலும் இந்த கொடுமைகள், இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இருந்துகிட்டே இருக்கிறத விட அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதை குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் இவ்வளோ சீரியஸாக நீங்கள் வந்து ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணுன்றதை வலியுறுத்துறதுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாமா? எஸ். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கும் போது பல விஷயங்கள் பேசினேன். அப்போ நான் பேசும்போது when we were talking about prevention of sexual harassment at workplace, அந்த ஆக்ட் படி நம்ம பேசிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட காண்டாக்ட் ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு. இது அடல்ட்ஸ்க்கு பொருந்தும், கரெக்ட். குழந்தைங்க கிட்ட நம்ம அதெல்லாம் கேட்கலாமா? அவங்க குழந்தைங்க, அவங்க they are kids for a reason. இங்கே தான் பேரண்ட்ஸோட டியூட்டி ரொம்ப முக்கியம். நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நெக்லிஜெண்ட்டாக இருந்ததுனால குழந்தைங்களுக்கு நடந்த கொடுமைகள் நான் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்லேயே பார்த்துருக்கேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் குட் டச் பேட் டச்னு நம்ம இப்போ சொல்கிறோம், ஆனால் அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். உன்னை எங்கே தொட்டால் அது சரி, எங்கே தொட்டால் அது சரியில்லைன்னு முதல்ல நம்ம இன்கல்கேட் பண்ணோம். த எஜுகேஷன், த ரைட் எஜுகேஷன் ஹேஸ் டு பி இன்கல்கேட்டட் அமாங்ஸ்ட் ஆர் கிட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம பேட் ஜோக்ஸ்
perverted ஜோக்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு குழந்தைங்க கிட்ட எங்கே தொடணும், எங்கே தொடக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, அந்த குழந்தைகிட்ட ப்ரொடெக்ஷன் சொல்லிக் கொடுக்கணும். யார் வந்தால் நீ போகணும், யார் வந்தால் போகக்கூடாது. இன்ஃபேக்ட் வர்ஸ்ட் சினேரியோஸ் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு நான் அப்பா செத்துட்டேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போனாலும் போகக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னாலும் கூட அம்மா தான் கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது. இந்த வாட் டு சே, இந்த இன்கல்கேஷன் ஆஃப் திஸ் குட் கல்ச்சர் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இங்கே எங்கே தெரியுமா பெரிய ப்ராப்ளம் இருக்குது? செக்ஸ் எஜுகேஷன் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட பேசாததுனால நிறைய குழந்தைங்களுக்கு இது ஒரு அவேர்னஸே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடக்குதுன்னே புரியறதுக்கு 1 year ஆகுது. இப்போ நம்ம இது பேசுறதுனால இன்னைக்கே வந்து இந்த ஒஃபென்சஸ்லாம் நிற்க போகிறது இல்லை. இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது எப்படி குறைக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனி காலத்தில் வந்து நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ரோட்டில் உருண்டு விளையாடிட்டு வந்தோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கல. ஓகே, இத்தனைக்கும் எங்கள் அம்மா அப்பாலாம் வேலைக்கு போனாங்க, நான் சேஃபாக வந்தேன், நான் என்னை பார்த்துக்கிட்டேன், நான் துருத்துறேன். அந்த சில குழந்தைங்க அப்படி கிடையாது. இன்னி தேதியில் நீங்கள் ஒரு பொண்ணை போய் ரோட்டில் விளையாட விடுங்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் குழந்தைங்களோட கூட்டமாக தான் நீங்கள் அனுப்ப முடியும், தனியாலாம் எங்கேயுமே அனுப்ப முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் அப்பார்ட்மெண்ட் கதைஸ்லாம் நீங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் ஒரு சிச்சுவேஷனில் நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. அப்போது நம்ம ஒர்க் இருக்குது, பிஸியாக இருக்கணும்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா குழந்தைய பெற்றுக்காதீங்க. இட்ஸ் மை சிம்பிள் அட்வைஸ் டு எவ்ரிபடி. ப்ளீஸ், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறேன், அந்த குழந்தைக்காக தான் நான் கட்டுறேன், தேவையில்லை. அந்த குழந்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃபீஸை கட்டி என்ன யூஸ்? குழந்தைங்களை முதல்ல பார்த்துக்கோங்க. உங்களால் குழந்தை தூக்கி போய் உங்கள் அம்மா மடியில் கொடுத்துக்கிறதோ, அவங்களே வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை உங்கள் மாமனார் மாமியார் கிட்ட கொடுக்குறதோ, நானி கிட்ட கொடுக்குறதோ, அப்படியே நீங்கள் நானி கிட்ட கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எனக்கு புரியுது, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வேணும். ஆனால் உங்கள் குழந்தை வந்து உங்களோட பொறுப்பு. நீங்கள் அந்த குழந்தைய இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த குழந்தைக்கு எது நல்லதோ கெட்டதோ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஒரு குழந்தைக்கு சொல்ல வராத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. நீங்கள் காலையில் குழந்தைய அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக விட்டுட்டு நைட்டு 9 மணி வரீங்கன்னா அந்த குழந்தை சேஃபாக இருக்கும்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த உலகம் வந்து அவ்வளோ நல்ல உலகம்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு நினச்சி நீங்கள் வரீங்கன்னா அப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஜஸ்டிஸ் பண்ணதே நீங்கள் தான், அந்த குற்றவாளியை விட. ஏன்னா யூ ஃபெயில்ட் as a parent. குழந்தைய பெற்றுக்காதீங்க. தட்ஸ் மை பெஸ்ட் அட்வைஸ். நீங்கள் கேட்டிங்களா இது எப்படி குறைக்கலாம்னு? உங்களால் உங்கள் குழந்தைய பார்த்துக்க முடியலாம், ப்ளீஸ் குழந்தைய பெற்றுக்காதீங்க. சில பேர் எனக்கு புரியுது, வறுமையின் கஷ்டம்னால பல விஷயங்கள்னால அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இங்கே தான் பேரண்ட்ஸ் பிளே அ வெரி மேஜர் ரோல் ஆஃப் ஹவு தே ஆர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன். உங்கள் குழந்தைய ஒரு சேஃப் ஸ்பேஸில் விட்டுட்டு யார் கூட விட்டுட்டு போகிறோம்? இன்ஃபேக்ட் ஒரு வீட்டில் உள்ளே இருக்கிற ஆண்களே எவ்வளோ சரின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஐம் சாரி டு சே தட். அதான் உண்மை. நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில், யார் எப்படி? இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பாக்ஸோ கேசஸ் தட் இஸ் ரிப்போர்ட்டட் இஸ் அகேன்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். மாமாங்க, இவங்க, அவங்க, இதெல்லாம் நடக்கும்போது நம்மளோட டியூட்டி நம்ம கையில் தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கேஸ் தெரியுங்க, இது ரொம்ப ஒரு கொடுமையான கேஸ். எனக்கு நல்லா ஞாபகம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன 5 வயசு குழந்தைய வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சீக்கிரமாக போய் வேலை முடிச்சிடணும்னு சொல்லி அந்த குழந்தைய போய் 7:30 மணிக்கு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட ஸ்கூல் டைமே 8:30 மணி தான். அந்த 7:30 to 8:30 வந்து பக்கத்து கிளாஸ் பையன் வந்து அவளை ஒரு 6 மாதம் ரேப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்ல விரும்புவீங்க? இந்த பையன் பண்ணிட்டான், அவன் குற்றவாளி, அவனை கொலை பண்ணிடணும் எல்லாம் சொல்லுவீங்க. பட் அந்த சோம்பேறித்தனத்தில் அவங்க அம்மா போய் விட்டாங்களே, அந்த அம்மாவை நீங்கள் என்ன சொல்வீங்க? She failed as a parent. Why? Because you wanted to get done with your job. Of course, அந்த அம்மா வந்து தெரிஞ்சு பண்ணல. இந்த மாதிரி என் குழந்தைக்கு நான் யாருமே, ஐ மீன் இட்ஸ் a terrible thing to say. பட் ஆனால் நீங்கள் எங்கே உங்கள் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்கள் முதல்ல பாருங்கள். சும்மா நீங்கள் நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, இங்கிலீஷில் பேச விடுறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, மியூசிக் கிளாஸ் அனுப்புறீங்க, தட் இஸ் நாட் ப்ரொடெக்ஷன். டீச் யோர் சைல்டு. எங்கே தொட்டால் தப்பு, என்ன பேசினா தப்பு, எப்படி உன்னை பார்த்தா தப்பு, இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்பென்சிவ் எஜுகேஷன் சொல்லிக் கொடுங்க. எக்ஸ்பென்சிவ் நாலேஜ் வந்து இன்கல்கேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. நம்ம பல இடத்துல போய் இதை பற்றிலாம் பேசலாம். ஆனால் உண்மை என்னென்னா, நிறைய பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் உண்மையான இன்டெப்த் விஷயங்கள் வந்து ப்ரொசீஜர் வைஸ் நான் உங்களுக்கு அது கன்வே பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது யோசிச்சு இனிமேல் யாராவது மைண்டில் கொஞ்சம் சேஞ்ச் வந்திருந்ததுன்னா நான் இங்கே ஜெயிச்சிட்டேன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆஷா, சமீரா மற்றும் உங்கள் ஆர்ஜி யஷாவினி. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.